நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஓ, ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்துட்டீங்களா? அதுவும் நல்லதுதான். ஓ, அதனாலதான் அன்னைக்கு இவளுக்காக என் கூட சண்டை போட வந்தியா? இனிமேலும் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம சட்டை போட்டுன்னு இவ கழுத்துல தாலியை கட்டிடு. உங்களுக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியட்டும். ஏன் இப்ப அதனால உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. டே பிரான்சஸ், மரியாதையா பேசலனா உன்னை நானே அசிங்கப்படுத்திடுவேன். என்கிட்ட ஏன் கோவப்படுறீங்க டீச்சர்? இவன் எப்ப பேர் இவ பின்னாடி தான் சுத்துறான். அதான் அன்னைக்கு இவளுக்காக என்கிட்ட வந்து தேவையில்லாம சண்டை போட்டான். இந்த பொண்ணு இவன் மேல உயிராதான் இருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதானே கைய புடிச்சு நடக்க வைக்கிறா. வாய மூடுறா. என்னடா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போற? எலும்பில்லாத நாக்குதா என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சேனா அப்புறம் இங்க இருந்து நடந்து போக மாட்டேன். நான் சொன்னா செய்வேன். ஏன் முன்னாடி குரல வசதி பேசாத. பார்த்தல, ஒருத்தன் நடக்கவே சிரமப்படுறான். அப்புறம் இவன் நிலைமை தான் உனக்கும். சொல்லிட்டேன். அப்படின்னா அதையும் பார்க்கலாம். பாத்தீங்களா, இவ்வளவு சொன்னதும் அவனுக்கு கோபம் வரத. இதத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு. டேய், இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன அப்புறம் நான் கண்டிப்பா உன்னை அடிப்பேன். கண்டிப்பா அடிப்பேன்டா. மரியாதையா இங்க இருந்து கிளம்புற வழியை பாரு. அதுதான் உனக்கு நல்லது. பிரான்சஸ், பொண்ணுங்க கிட்ட அடி வாங்கினீனா அது ரொம்ப அசிங்கமா இருக்கும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினீனா அவ சொன்ன மாதிரி உன்னை அடிச்சிருவா. அதுக்குள்ள நீ போயிடு. ஹலோ, நான் தான் பிரான்சிஸ் பேசுறேன். நான் உனக்கு எத்தனை முறை கால் பண்றது? என்ன பத்தி உனக்கு தெரியும்ல?
இனிமே நான் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. சரி, நான் கூப்பிடுறேன். நல்லா இருக்கியா? எல்லா விஷயத்தையும் இந்த சிபு வந்து என்கிட்ட சொன்னான். உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. துளசியை கொல்லணும். அதுக்காக உங்க சைட்ல இருந்து ஏதாவது பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். ஆனா என்ன காரணத்துக்காக நீங்க துளசியை கொல்ல நினைக்கிறீங்க? அவ ஒருத்தி மட்டும்தான் காரணம். என் பையனை நான் இழந்துட்டு நிக்கிறேன். அதனால அவ உயிரோடு இருக்கக்கூடாது, சாகணும். என் பையன் இறந்த மாதிரி அவ துடிச்சு சாகணும். உங்க மகனை கொண்டது துளசி இல்லல்ல, அவ அக்கா தானே. அப்பா, அவ அக்காவை தானே கொல்லணும். 2 பேரையும் கொல்லணும். முதல்ல வெளியில இருக்கிற துளசிய, அதுக்கப்புறம் ஜெயில இருக்கிற மானசிய. இவங்க 2 பேரும் முடிச்சாதான் என் பையனோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். இங்க பாருங்க, இந்த டைம்ல நீங்க துளசி ஏதாவது பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும். அப்புறம் மானசியும் கொல்லணும்னு நீங்க இப்ப சொல்றது நடக்கவே முடியாத ஒரு கனவா மாறி போயிடும். அதனால கொஞ்ச நாள் நீங்க வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நேரம் வரட்டும். உங்களை மாதிரியே எனக்கு அவன் மேல நிறைய கோவம் இருக்கு. ஆனா கொலை பண்ணுங்கிற அளவுக்கு எனக்கு கோபம் கிடையாது. ஆனா நான் ஆசைப்படுற விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு அவ தொடர்ந்து துணையா இருந்தா உங்களுக்கு முன்னாடியே நான் அவளை கண்டிப்பா போட்டு தள்ள வேண்டி வரும். அது மட்டும் உறுதி. நீ எங்க கிளம்பிட்ட? பெங்களூருக்கு. அங்க பார்த்த வேலை போயிடுச்சுன்னு தானே சொன்ன. இப்ப நீ அங்க போய் என்ன பண்ண போற? ஏதாவது ஒரு புது வேலை தேடணும் டீச்சர். மற்றபடி இங்கே இருந்தால் எதுவும் சரியாகாது. திடீர்னு நீ கிளம்பி போறதுக்கு என்ன காரணம்னு சொல்லு. அது என்னால் துளசிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்லையா? வந்தால் என்னால் தாங்கிக்க முடியாது. அந்த கந்துவட்டி ஃப்ரான்ச்சைஸ் அன்னைக்கு என்ன சொன்னான் பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் வேற யாரும் அது மாதிரி சொல்லக்கூடாதுல்ல. அதனால தான் கிளம்புறேன். டேய், அவன் அப்படியெல்லாம் சொல்றான்றதுக்காகலாம் நீ போகக்கூடாது. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குப்பா. நீ எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்? வேண்டாம் டீச்சர் அம்மா. ஊர்க்காரங்க பொருளை பேசுறதுக்கு நம்ம எந்த காரணமும் கொடுத்துடக்கூடாது. யாரு என்ன பொருளை வேணா பேசிட்டு போட்டோம். அதுக்காகலாம் நீ போக வேண்டாம். நீ எப்பவுமே இந்த வீட்டுக்கு கெட்ட பேர் வர மாதிரியெல்லாம் நடந்துக்கவே மாட்ட. அதனால உன்னை நான் எங்கேயும் இங்க இருந்து அனுப்ப மாட்டேன். அந்த புள்ளி மேல மட்டும் எழுது. இங்க எழுதிட்டியா? பரவாயில்ல, இந்த பக்கம் எழுது. அந்த டாட்ஸ் மேல அப்படியே எழுதிட்டு வா. அப்படிதான். துளசிமா, என்ன ஆண்டி? சன்னி வீட்டை விட்டு போறேன்னு சொல்றான். எங்க? பெங்களூருக்கு போறேன்னு சொல்றான். ஏன் திடீர்னு கிளம்புறாரு? அந்த கந்து வட்டி தேவையில்லாம வந்து பேசினான்ல, அதனாலதான் போறேன்னு சொல்றான்.
ஓ, நீங்க 2 பேரும் ஜோடி சேர்ந்துட்டீங்களா? அதுவும் நல்லதுதான். ஓ, அதான் அன்னைக்கு இவளுக்காக எங்கூட சண்டை போட வந்தியா நீ? இனியும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம சட்டை போட்டுன்னு இவ கழுத்துல ஒரு தாலியை கட்டிட்டு உங்களுக்குள்ள இருக்கிற கனெக்ஷனை இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீ வந்து அவன்கிட்ட கொஞ்சம் பேசுறியாமா? நான் பேசுறேன். வாமா. சன்னி, நீங்க எங்க இருந்து கிளம்புறதா அம்மா சொன்னாங்க. எங்க போறதா பிளான்? இன்னும் தீர்மானிக்கலைங்க. தீர்வே பண்ணாம கிளம்பி போற அளவுக்கு அப்படி என்னங்க ஆயிடுச்சு? அது நேற்று ராத்திரி அந்த பிரான்சிஸ் பேசினதெல்லாம் நீங்க கேட்டுட்டு தானே இருந்தீங்க. நாளைக்கு அந்த மாதிரி பல பேரும் பேசுவாங்க. என்னால உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது இல்லையா? மனசால நம்ம 2 பேரும் எந்த தப்பும் பண்ணாததுனால நீங்க இங்க இருந்து கிளம்புறதுதான் தப்பு. இதுதான் என் முடிவு. தேவையில்லாம யாரோ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நாம ஏதாவது செஞ்சா அப்புறம் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட வேண்டியது நாம தான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா என்னால யாரும் எப்பவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள்னா நாளைக்கு அந்த கந்து வெட்டுக்காரன் சொன்ன மாதிரி வேற யாராவது சொன்னாங்களே என்னால தாங்க முடியாது. அதுலயும் குறிப்பா என் ராயண்ணனோட மனைவியை பத்தி யாராவது ஏதாவது பேசினாங்கன்னா என்னால தாங்க முடியாது. அதனால நான் கிளம்புறேன் துளசி. உங்களுக்கு இப்பவே பல பிரச்சனைகள் இருக்குது. இனி என்னால மேலும் நீங்க காயப்படக்கூடாது. நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன். உங்களுக்கு ஏதாவது தேவை வந்துச்சுன்னா என்னை எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கூப்பிடுங்க, நான் வர்றேன். காரணம் எனக்கு சொந்தக்காரங்கன்னு உங்களை தவிர வேற யாரும் இல்லை. அதனால உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நான் வந்துதானே ஆகணும். இவ்வளவு நாள் நீ இருக்கிறன்ற ஒரு தைரியம் இருந்துச்சு. பரவாயில்ல, நீங்க இருந்து போய் தான் ஆகணும்னு சொல்றல. இதுக்கப்புறம் உன்னை நான் தடுக்க மாட்டேன். அங்கிள் போகாதீங்க அங்கிள். நீங்க போனா நான் உண்மையிலே ரொம்ப அழுவேன் அங்கிள். அங்கிள் போகாதீங்க அங்கிள். போகாதீங்க அங்கிள். என் மேல உங்களுக்கு கொஞ்சமாவது அன்பு இருந்தா அங்கிள் போகாதீங்க. இல்லம்மா, அங்கிள் உன்னை விட்டு போக மாட்டேன். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா.
சதீஷ், அதான் அவன் பேரு. இப்போ துளசிக்கு கார்டியன் அவன்தான். அந்த கந்து வட்டி அவனை ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கான். வசமா சிக்குனான்னா கண்டிப்பா அந்த ஆள் போட்டு தள்ளிடுவான். நீ அவனை பார்த்துருக்கியா? நான் பார்த்ததில்ல, ஆனா அவனை பத்தி விசாரிச்சிருக்கேன், எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அவனும் துளசி இருக்கிற வீட்டில் தான் இருக்கான். கண்டிப்பா இப்போ ஃப்ரெண்டா இருக்கிற அந்த சதீஷ் நாளைக்கு துளசியே கட்டிக்கிட்டாலும் கட்டிப்பான். அந்த ரூட்ல தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. எவனை கல்யாணம் பண்ணாலும் அவன் ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்க போறதில்ல. கொல்லுவேன், கண்டிப்பா கொல்லுவேன். அந்த மேலப்பாட்டில் இனிமே யாரும் நிம்மதியா வாழக்கூடாது. பாஸோட கதை ஃபினிஷ் ஆன மாதிரி மேலப்பாட்டோட கதையும் ஃபினிஷ் ஆகணும். ஆமாண்டா, என்னோட ஆசை அதுதான். கருணாகர வீட்டை தரமட்டமாக்குற மாதிரி அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தரமட்டமாக்கணும்டா. இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே நடக்கும் அப்படின்னு தோணுது. அந்த கோமாளி நந்து ஏற்கனவே தரமட்டமாயிட்டான். வீடு பஸ் எல்லாத்தையும் வித்தது மட்டும் இல்லாம வெளியில இருந்து ஏகப்பட்ட பணத்தை வட்டிக்கு வாங்கியிருக்கானாமா. என்ன இருந்தாலும் அவன் மூலமா தான் அந்த வீடு என் கைக்கு வந்தது. அதனால அவன் கடன் பிரச்சனைல மாட்டினது என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான விஷயம்தான். வீட்டை இடிக்க சொன்ன அந்த டீம் இந்த வாரம் வந்துருவாங்க. என்ன ஒரு 4-5 நாள்ல மொத்தமா இடிச்சு தரமட்டமாக்கிடலான்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் சீக்கிரம் முடிக்க சொல்லி நீ அவங்க கிட்ட சொல்லி வை. அந்த வீடுதான் என் மகனோட அழிவுக்கு மூல காரணம். நீ பிஸியா இருக்கியாமா? இல்ல இல்ல ஆண்டி, நான் பஸ்ஸோட கணக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன். நீ பஸ் வாங்கணும்னு நினைச்சது நல்ல விஷயமா? அதனால உனக்கு இப்ப வருமானம் வருதுல்ல? இதெல்லாம் நான் டெம்பரரியா தான் ஆண்டி பாக்குறேன். மானசி திரும்பி வரும்போது எல்லாமே நான் அவகிட்ட ஒப்படைக்கணும். எல்லா பஸ்ஸையும் நந்து வித்து நாசம் பண்ணிடுவான்னு தான் பேசாம நானே வாங்கிக்கிட்டேன். முன்னாடி ராயோட அப்பா கிட்டயும் இப்படிதான் 10க்கு மேல பஸ்ஸும் பெரிய ஒர்க் ஷாப்பும் இருந்துச்சு. நடுவுல சின்ன பிரச்சனை வந்துச்சு. அந்த நேரத்துல ராய் எங்க கூட இல்ல. அப்ப அவன் போலீஸ் ட்ரைனிங்ல இருந்தான். பல பேருக்கிட்ட கடன் வாங்கியும் கூட பஸ் சர்வீஸ ஒழுங்கா அவரால் பார்க்கவே முடியல. கடன் அதிகமானதுனால தான் அந்த கந்து வட்டிக்காரன் கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் கடன் வாங்கினாரு. அதுக்கு பதிலா அந்த சொத்தை அவன் பேர்ல எழுதி வச்சிருந்தாரு. அப்புறம் நமக்குன்னு இருந்த அந்த ஒர்க் ஷாப்பை வித்து தான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்தாரு. ஆனா இப்பவும் அவன் பணம் கொடுத்தாகணும்னு பொய் சொல்றான் பாரு. அதை கேட்கும் போதுதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அந்த ஆளு சொத்தை அபகரிக்கிறதுக்காக அந்த மாதிரி பொய் சொல்றாரு. அது அந்த ஆளு பேசுறதுல இருந்தே நமக்கு தெரியுதுல்ல. நந்துவை பத்தி ஏதாவது தகவல் வந்ததாமா? அவன் இப்ப எங்க இருக்கானா? தாராவோட வீட்டுல தான் இருக்கான். அவனாலதான் இப்ப வேற எங்கேயும் போக முடியாதே. உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்குமா? மானசி எல்லாம் சொத்தி அவன் பேர்ல எழுதிட்டால. எல்லாத்தையும் வித்து நாசம் பண்ணிட்டானே. எல்லாத்துக்கும் காரணம் அந்த தாரா தான் ஆண்டி. அவ சொல் பேச்சை கேட்டு
அவன் தேவையில்லாததெல்லாம் செஞ்சுதான் இன்னைக்கு நாசமா போயிட்டான். ம், கடைசியில அவளால எங்க வீடே எங்க கை விட்டு போயிடுச்சு. அப்பா ஊருக்கு வரும்போது அந்த வீட்டை பார்க்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. அந்த காராளி சிவராஜன் அந்த வீட்டையே இடிக்க போறாராம். மானசி ரொம்ப வருத்தப்படுவாள. நந்து இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா மானசி கண்டிப்பா அந்த வீட்டை நந்து பேர்ல எழுதி கொடுத்துருக்கவே மாட்டா. எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு. இனிமே பேசி என்ன பிரயோஜனம்? மானசி சீக்கிரமா ஜெயில விட்டு வந்துருவாளாமா? எனக்கு தெரிஞ்ச அவ அடுத்த மாசம் வெளியே வந்துருவா. தேவா அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த காராளி சந்திரன் கேடு கட்டவனால எத்தனை பேர் வாழ்க்கை வீணாயிடுச்சுல்ல? எங்கிருந்து? திருப்பூர்ல இருந்தா? இனிமேல என்னால அவ்வளவு தூரம்லாம் போய் பொண்ணு பார்க்க முடியாது. ஓ, யூகேல இல்ல, யூஎஸ்ஏலயே நீங்க பொண்ணு பார்த்தாலும் என்னால வர முடியாது. சொல்லுங்க. அப்புறம் ஓ, சரி சரி, நான் உங்களை திரும்ப கூப்பிடுறேன். சரி, அடா கூப்பிடுறேங்க. யாரு சன்னி போன்ல? அந்த புரோக்கர் தான். திருப்பூருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, பார்க்க வரீங்களான்னு கூப்பிடுறான். அப்புறம் என்ன, நீ போலையா? ஐயோ, எனக்கு போகலாம் விருப்பம் இல்ல. இங்க பாரு, நீ அவ்வளவு தூரம் போயெல்லாம் பொண்ணு கட்டவே வேண்டாம். இங்க பக்கத்திலே இருக்க பொண்ணை கட்டுறதுதான் எனக்கும் சந்தோஷம். என் ராய் என்னை விட்டு போயிட்டான். நீ அது எப்பவுமே என் கூடவே இருக்கணும். பொண்ணு கட்டினாலும் நான் அவ வீட்டுக்கெல்லாம் போய் குடியிருக்க மாட்டேன். பொண்ணு வீட்டுல தங்கறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீ எதுக்கு பொண்ணு வீட்டுல போய் தங்க போற? இது உனக்கும் வீடுதான்டா. நீ கல்யாணத்துக்கு அப்புறமும் இங்கதான் இருக்கணும். என் மனசுல ஒரு பொண்ணு இருக்கிறா. அவ ரொம்ப அப்பாவி, பார்க்க ரொம்ப அழகா இருப்பா. நான் உனக்காக அவகிட்ட பேசினா அது உனக்கு பிடிக்குமா? நீங்க பொண்ணு யாருன்னு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்றேன்டா, டைம் வரட்டும். பொண்ணு வேலை பாக்குறாளா? வேலைலாம் பார்க்கல, ஆனா சொத்து பத்தெல்லாம் உங்ககிட்ட நிறையவே இருக்கு. அட, அப்ப நீங்க கண்டிப்பா பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப பொண்ணை விட உனக்கு அவ சொத்து மேலதான் ஆசை அதிகம்ல? எனக்கு தான் ஒரு நிரந்தர வேலை இல்ல, அவகிட்டையும் சொத்து இல்லைன்னா எப்படி? நீ அவளை உள்ளங்கையில வச்சு தாங்க வேணா? உனக்கு வேலையே இல்லைனாலும் அவளை நான் உனக்கு கட்டி வைக்கிறேன். அத பத்தி எல்லாம் நீங்க பயப்படாதீங்க. பொண்ணு யாருன்னு சொல்லுங்க டீச்சரம்மா. சொல்றேன். முதல்ல அந்த பொண்ணுகிட்ட நான் பேசுறேன். அவளுக்கு ஒருவேளை உன்னை பிடிக்கலனா அப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லைல்ல? அந்த பொண்ணுக்கு என்ன தெரியுமா? ஆமா தெரியும்பா, உன்னை அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி என்ன தெரிஞ்ச அந்த பொண்ணு யாரு? ஜெமி, நான் இப்ப எங்க அப்பாவை பார்த்தேன்.
அப்பா என் கூட விளையாடிட்டு இருந்தாரு. அப்பா தான் நம்மளை விட்டுட்டு போயிட்டாருலம்மா. இனி எப்பவும் அப்பா நம்ம கிட்ட வரமாட்டாரு. நீ அம்மா மடியில படுத்துக்கோ. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, அப்பா நம்ம கூடவே இருக்காரு. நீங்க கவலைப்படுறத அப்பா பார்த்தாருன்னா அப்புறம் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாரு. செக்கப்புக்கு போனீங்களே, டாக்டர் என்ன சொன்னாரு? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. என்ன ஸ்மிதாக்கு கொஞ்சம் பிபி அதிகமாக இருக்கிறதால மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி விஷயங்களை பார்க்கவோ கேட்கவோ கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வயிற்றுல இருக்க குழந்தையும் பாதிக்குமா? ஸ்மிதா வருத்தப்படுற அளவுக்கு இங்க என்ன நடந்திருக்கு? நீங்க குடிக்கிறதும் பழி வாங்குறேன்னு சொல்றதும் ஸ்மிதாவை கவலைப்படுத்துற விஷயம்தாங்க. அதனால அவ வயிற்றுல வளர்ற சந்திரனோட குழந்தைக்காகவாது இனி இந்த பழி வாங்குற எண்ணத்தெல்லாம் விட்டுருங்க. நீங்க கண்டிப்பா கேட்க மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் என் ஆசைய சொன்னேன். எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்றேன். நீங்க இனிமே தயவு செஞ்சு குடிக்காம இருந்தா நான் சந்தோஷப்படுவேன். அவரோட அழிவுக்கு காரணமே இந்த குடிப்பழக்கம்தான். நீங்களும் அந்த மாதிரி பண்ணாதீங்க மாமா. என் குழந்தைக்கு அப்பா தான் இல்லை, தாத்தாவாவது கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவ இதெல்லாம் மனசாரதாங்க சொல்றா. வயிற்றுல வளர அவ குழந்தை மேல உங்களுக்கு கொஞ்சமாவது அன்பு இருந்தா நீங்க இதுக்கு மேல குடிக்க கூடாது. வா ஸ்மிதா. டேய், என்ன இப்ப நீ எங்க போற? இல்ல நைட்டுக்கு தேவையான பாட்டில் வாங்க வேண்டாமா? வேண்டாம், இத்தோட அதை விட்டுலான் இருக்க. நான் மட்டும் இல்ல, நீ கூட தான். என்னது, நான் எதுக்கு நிப்பாட்டணும்? ஏய் இங்க பாரு, என் பேர குழந்தை குடிகாரங்க மத்தியில வளர கூடாதுடா. அப்படி வளர்ந்ததுனாலதான் என் சந்திரனோட குணம் நான் நினைச்சதை விட ரொம்ப மோசமாயிடுச்சு. அதே மாதிரி என் பேர குழந்தையும் அப்படி வளர எனக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் எல்லாத்தையும் இதோட முடிச்சுக்கிறேன். இதோட எந்த கெட்ட பழக்கமும் கெட்ட எண்ணங்களும் என் மனசு விட்டு ஒழிஞ்சிருச்சுடா. ஆமா, பழைய சிவராஜ இன்னும் இல்லடா.
என்னடா எமி? ஆனி பாட்டி நீங்க எங்க போறீங்க? நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேம்மா. நான் இன்னைக்கு தாத்தாவோட கல்லறைக்கு போய் சில விஷயங்கள்லாம் பேசணும். என்ன பேச போறீங்க? அது சீக்ரெட்மா. உங்க தாத்தா கிட்ட மட்டும்தான் பேசணும். ஆனா செத்து போனவங்களுக்கு நம்ம சொல்றது கேட்காதுல்ல. கேக்குமே. அவங்களால நம்மள பார்க்க முடியும், நம்ம சொல்றதெல்லாம் கேட்கவும் முடியும். அப்படின்னா எங்க அப்பாவுக்கு நான் சொல்றது எல்லாமே கேக்குமா பாட்டி? அப்படின்னா நானும் ஒரு விஷயம் சொல்லணும். எங்க அப்பா கிட்ட நானும் பேச போறேன். என்ன பேச போற? அது சீக்ரெட். அத சொல்ல முடியாது. டீச்சர் சர்ச்சுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா. அப்ப என் கூட வாங்க, நான் கூட்டிட்டு போய் விடுறேன். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் நடந்தே போயிட்டு வரேன். நீங்க எதுக்காக நடந்து போறீங்கன்னு எனக்கு தெரியும். எதுக்கு? சர்ச்சுக்கு போற வழியில உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசதானே? ஆமா, அதுல கிடைக்கிற சுகமே வேற. இப்படி கார்ல பைக்ல எல்லாம் போனா அந்த சுகம் கிடைக்காது. அது சரிதான். சரி டீச்சர், அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு யாரோ இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க கிட்ட என்னை பத்தி சொன்னீங்களா? அதுக்கு தான் சர்ச்சுக்கே போறேன். அவளுக்கு என்ன பிடிக்கும்ல டீச்சர்? உன்னை பிடிக்காம போறதுக்கெல்லாம் வழி இல்ல. இருந்தாலும் அது எந்த பொண்ணுன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஆண்டி, ஆண்டி, ஆண்டி நீங்க எதுவும் சாப்பிடாமலே சர்ச்சுக்கு போறீங்க? சாப்பிட்டா நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குமா? நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டே சாப்பிட்டுக்கிறேன். வேண்டும் போது எனக்காகவும் சேர்த்து வேண்டிக்கங்க. உனக்காக வேண்டுதான் நான் சர்ச்சுக்கே போறேன். சரி. சன்னி அங்கிள். செல்லக்குட்டி, அன்னைக்கு என்ன மீன் பிடிக்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களா? நாம இன்னைக்கு போகலாமா? அதுக்கு என்ன, போலாமே. அப்படின்னா நம்ம இப்பவே போலாமா? இப்ப போனா மீன்லாம் கிடைக்காது. ஏன் அப்படி? இப்பதானமா பொழுதே விடிஞ்சிருக்குது, மீன்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கும்ல. எமி வா சாப்பிடலாம். எனக்கு பசிக்கவே இல்லம்மா. நீ இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, வந்து சாப்பிடு. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேம்மா. இங்க பாரு எமி, சின்ன பசங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னா அப்புறம் நோய் தான் வரும், சரியா? அதுவும் கரெக்ட் தான். போய் சாப்பிடுங்க, போங்க. எனக்கு பசிக்கவே இல்லை அங்கிள். நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சாப்பிடுறேன். சரி. துளசி. என்ன சனி? நான் ஒரு விஷயம் கேட்டா நீங்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. என்ன? எனக்கு ஜனதா பஸ்ல ஏதாவது வேலை போட்டு கொடுக்குறீங்களா? இவ்வளவுதானா? உங்களுக்கு என்ன வேலை வேணும்? டிரைவர் வேலை போதும். என்கிட்ட ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசென்ஸ் எல்லாம் இருக்கு. இல்ல, திடீர்னு என்ன புதுசா வேலைக்கெல்லாம் போகணும்னு சொல்றீங்க? எனக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்கும்போது சொல்றதுக்கு ஏதாவது வேலை வேணும்ல, அதனாலதான் சொன்னேன். அப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போகணுங்கிற ஐடியா எல்லாம் மனசை விட்டு போயிடுச்சா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம ஊர்லயே இருக்கலாம் தான் நினைக்கிறேன். அதுதான் நல்லது. டீச்சர் அம்மா ஒரு பொண்ணை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. அது ஒரு வேளை ஓகே ஆனாலும் ஆகலாம். அவங்க பெருசா எதையும் எதிர்பார்க்கலையா, அவங்க பொண்ணை நல்லா பாத்துக்கிட்டா போதுமா. ஆண்டி அதுக்குள்ள வந்துட்டாங்க. என்னாச்சு டீச்சர், சர்ச்சுக்கு போகலையா? இல்ல, திடீர்னு ரொம்ப டயர்டா இருக்கு. காலையில எதுவும் சாப்பிடாம போனீங்களா? அதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பிபி டேப்லெட் போடல.
அதனால தான். ஏன் டேப்லெட் போடல? டேப்லெட் காலி ஆயிடுச்சு. அதை சொல்லியிருக்கலாம்ல, நான் போய் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. சன்னி, அது என்ன டேப்லெட்னு உனக்கு தெரியுமா? அட அதெல்லாம் எனக்கு தெரியும் டீச்சர். நான் போய் கொஞ்சம் படுக்கிறேன். உள்ள போலாம். வா. ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது போகணுமா ஆண்டி? அதெல்லாம் வேண்டாம்மா. ரொம்ப சூடா இருக்கே. அது வெயில்ல போயிட்டு வந்ததுனாலயா இருக்கும். அந்த சூடு தானா? உன்னோட மம்மி ரொம்ப பயப்படுறாளே. மம்மியா? இது துளசி அம்மா. என் மம்மி யூகேல இருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொன்னா அதுக்காக நீ என் மேல கோவப்படக்கூடாது. என்ன ஆண்டி? ஏமி இன்னைக்கு சின்ன பொண்ணு. ஆனா நாளைக்கு அவ வளர்ந்து பெரிய ஆளாயிட்டா அவங்க அம்மாவை தேடி போனாலும் போயிடுவா. அந்த எலினாவை தேடி. அப்போ நீ எமி பாப்பாக்காக உன் வாழ்க்கையை வீணாக்குனதெல்லாம் வேஸ்டா போச்சுன்னு தோணும். இல்ல ஆண்டி, அவ எப்பவும் என்னை விட்டு போக மாட்டா. அவ போறதா இருந்திருந்தா அன்னைக்கு கோர்ட்லயே எலினா கூட போயிருப்பாள்ல. நான் தான் சொல்றேன்ல, இப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்க அவளுக்கு வயசோ பக்குவமோ கிடையாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளுக்கு அவங்க அம்மா கூட இருக்கணும்னு தான் தோணும். அப்பா அவ உன்னை விட்டுட்டு போனாலும் போயிடுவாமா. எதையும் இப்ப சொல்ல முடியாதுமா. நான் உன்னை சங்கடப்படுத்துறதுக்காக இதை சொல்லல. எனக்கு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். நான் இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு எனக்கே தெரியாது. இந்த மாதிரி ஒரு நாள் உடம்பு தளர்ந்து ஒரே நிமிஷத்துல நான் கண்ணை மூடினாலும் மூடிடுவேமா. நான் நிம்மதியா என் கண்ணை மூடணும்னா இன்னொருத்தர் கையில உன்னை நான் ஒப்படைக்கணுமா? ராய் இறந்த துக்கத்துல இருந்து நீ வெளியே வரலன்னு தெரியும். இருந்தாலும் நான் ஒன்று கேட்குறேம்மா, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோயேன். இல்ல ஆண்டி, இனி எனக்கு இன்னொரு கல்யாணம் தேவையில்லை. வேண்டாம். முதலாளி, 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 ஐட்டம் ரெடி. நான் போய் கிளாஸ் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வரட்டுமா? நான் தான் எல்லாத்தையும் நிறுத்தியாச்சுன்னு சொன்னேன்ல. திரும்பவும் எதுக்குடா நீ இதை வாங்கிட்டு வந்த? நீங்க என்கிட்ட ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலும் உங்க மனசுல இருக்கிற கவலை எல்லாம் போகணும்னா எப்பயாச்சும் அடிக்கணும்ல. முதலாளி அம்மா கிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன். லைட்டா ஒரு ரவுண்டு போடுங்க. வேண்டாம், இத பாரு, என் மனசுல இருக்கிற கவலையெல்லாம் போயிடுச்சுன்னு நான் சொல்ல வரல. ஆனா என் சந்திரனோட குழந்தை, அவ தாத்தா ஒரு கெட்டவன்னு தெரிஞ்சு வளரவே கூடாதுடா. அதனால தான் சொல்றேன். குழந்தை தான் இன்னும் பிறக்கவே இல்லையே.
பிறந்ததும் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க. ஏய், நீ என்ன சொன்னாலும் சரி, இனி நான் குடிய தொடரதா இல்ல. நான் மட்டும் இல்ல, நீயும் தாண்டா. ஐயோ, நான் என் கவலையை மறக்கணும்னா இவன் உள்ள போனா மட்டும்தான் முடியும். இல்லைன்னா சந்திரன் பாஸோட நினைவுகள் வந்துகிட்டே இருக்கும். ஏய், இத பாரு, கவலையை மறக்கிறதுக்காக குடிக்கூடாதுடா. சரக்கு உள்ள போயிடுச்சுன்னா கொலை பண்ற எண்ணம் கூட வரும். அதனால எதுவுமே வேண்டாம். எதுவும் வேணாம்னா அப்புறம் என்ன அர்த்தம்? துளசியும் மானசியும் அப்படியே விட்டுற போறீங்களா? என்ன முதலாளி எதுவும் பேச மாட்டீங்க? யாரை கொன்னாலும் செத்து போன பையன் திரும்ப வரமாட்டான். அதனால இனி நான் எதையுமே செய்ய போறது. ஆனா இவ்வளவு நாள் நீங்க என்கிட்ட சந்திரன் பாஸோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும்னா துளசியும் மானசியும் கொல்லணும்னு சொல்லுவீங்கல்ல. இப்ப என்னாச்சு? மனசு மாறிடுச்சா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குடா சிபு. நான் ஜெயிலுக்கு போயிட்டா என்ன நம்பி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வருத்தப்படுவாங்க. தேவையில்லாம யாரையும் வருத்தப்பட வைக்கணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை. இப்போ பழி வாங்குற எண்ணம் எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு. எனக்கு சந்திரனோட குழந்தைய பார்க்கணுன்ற ஆசை மட்டும் தாண்டா இருக்கு. ஆமாண்டா, குழந்தைய நல்லா வளர்க்கணும்டா. சந்திர மாதிரி இல்லை, நல்ல மனுஷனாடா. இன்னி என்னோட வாழ்க்கையே அந்த குழந்தைக்காக தாண்டா. இதோ பாரு, சரக்கு பத்தி இனிமே பேசவே கூடாது. அதை ஒழுங்கா கொண்டு போய் உடைச்சிரு. முதலாளி, உனக்கு குடிக்கணும்னு ஆசை இருந்தா நீ குடிச்சுக்க. ஆனா குடிச்சிட்டு வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாத. தூக்கி போட்டுடலாம். என்னங்க, நம்ம எமி என்னை விட்டுட்டு போயிடுவாளா? போயிட்டானா நான் ரொம்ப வருத்தப்படுவேங்க. நீங்க எங்களை விட்டுட்டு போயிட்டா கூட நான் இது வரைக்கும் எந்த குறையும் அவளுக்கு வச்சதே இல்லை. இனி வைக்கவும் போறதில்லை. இனி என்னோட இந்த வாழ்க்கையில நம்ம எமியும் நீங்க எனக்கு பரிசளிச்ச நல்ல நினைவுகள் மட்டும் போதும். வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. அம்மா, ராயோட நினைவுகளோடவே துளசி நீ வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துருவா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.